The Chronicles of Narnia, The Lion, the Witch and the Wardrobe, Chapter 3, Edmund and the Wardrobe. லூசி வேகமாக அந்த எம்டி ரூம்லேருந்து வெளியில் வந்து மித்த 3 பேரை பார்த்துருமா, இட்ஸ் ஆல் ரைட், நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு அது திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கும். நீ என்ன பேசிகிட்டு இருக்க லூசி அப்படின்னு சூசன் கேட்பா. நான் இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தேன், நீங்கள் எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருந்தீங்களா அப்படின்னு லூசி ரொம்பவே ஷாக் ஆகி கேட்குமா. ஸோ நீ இவ்வளோ நேரம் மறைஞ்சு தானே இருந்த அப்படின்னு பீட்டர் சொல்வான். பாவம் லூசி மறைஞ்சிருந்ததை யாரும் கண்டுபிடிக்கல போல, யாராவது உன்னை தேடி வரணும்னா நீ ரொம்ப நேரம் ஒளிஞ்சிருக்கணும் லூசி அப்படின்னு பீட்டர் சொல்லிட்டு இருப்பானா. பட் நான் ரொம்ப நேரமாக இங்கே இல்லையே அப்படின்னு லூசி சொல்லும். அவங்க எல்லாருமே ஒருத்தரை பார்த்துப்பாங்க. நீ என்ன சொல்கிற லூ அப்படின்னு பீட்டர் கேட்பானா. லூசியை தான் அவங்க செல்லமாக லூ அப்படின்னு கூப்பிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நான் அந்த வேட்ரோப்குள்ளே போய் ரொம்ப நேரமாக அங்கேருந்து நான் வெளியிலேயே வரலையே, அங்கே நான் டீ குடித்தேன், அதுக்கப்புறம் நிறைய விஷயம் நடந்துச்சு அப்படின்னு லூசி சொல்லிட்டு இருக்கோம். சில்லியாக பேசாத லூசி அப்படின்னு சூசன் சொல்லும். நீ இப்போதானே அந்த ரூம்குள்ளே போன அப்படின்னு சூசன் சொல்லிட்டு இருக்குமா. அவள் ஒன்றும் சில்லியாக பேசலை, அவள் தேவையில்லாமல் சும்மா ஃபன்னுக்கு கதையை அளந்து விட்டுட்டு இருக்கா. அப்படிதானே லூ அப்படின்னு பீட்டர் கேட்பானா. இல்லை பீட்டர், நான் ஒன்றும் அப்படிலாம் பேசலை. அங்கே ஒரு மேஜிக்கல் வேட்ரோப் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு கார்டு இருக்குது, அங்கே பனி பொழிஞ்சிட்ருக்கு, அங்கே ஒரு ஃபான் இருக்காரு, ஒரு சூனியக்காரி இருக்கா, அதுக்கு பேர் நார்னியா, வந்து பாருங்க அப்படின்னு லூசி கத்திட்டே இருக்கும். மித்தவங்களுக்கு அங்கே என்ன யோசிக்கிறதுனே தெரியல. ஆனால் லூசி ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தனால லூசியை ஃபாலோ பண்ணிட்டு அந்த ரூமுக்கு அவங்க போயிடுவாங்களா. லூசி வேகமாக போய் அந்த வேட்ரோப் டோரை ஓப்பன் பண்ணி, போங்க இப்போவே உள்ளே போய் பாருங்க, நீங்களே போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும் அப்படின்னு லூசி கத்துமா. சூசன் தான் ஃபர்ஸ்ட் அவளோட தலையை உள்ளே விட்டு பார்க்குமா. அங்கே இருக்கிற எல்லா ஃபர் கோட்ஸையும் நல்லா விலக்கி விட்டுட்டு பார்க்கும். இது ஜஸ்ட் ஒரு ஆர்டினரியான வேட்ரோப் தான், நல்லா பாரு, இதுக்கு பேக்ல பின்னாடி இது மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சூசன் சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த வேட்ரோப்குள்ளே இருக்கிற எல்லா ஃபர் கோட்ஸையும் வெளியில் எடுத்து வச்சுட்டு பார்ப்பாங்களா. லூசியும் பார்க்கும், அங்கே எதுவுமே இருக்காது. பர்ஃபெக்ட்லி ஒரு ஆர்டினரி வேட்ரோபாக தான் இருக்கும். அதுக்குள்ளே காடும் இருக்காது, ஸ்னோவும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த ஹூக்ஸ் மட்டும்தான் இருக்கும், வேட்ரோப்ல தொங்குற ஹூக்ஸ் மட்டும்தான் இருக்கும். பீட்டர் அதுக்குள்ளே போய் அந்த வேட்ரோப்க்கு பின்னாடி இருக்கும்ல, அதை கையை வச்சு தட்டியும் பார்ப்பான். ஆனால் சாலிடாக தான் இருக்கும். நல்லா எங்களை ஏமாத்திட்டியே லூ, உண்மையை சொல்லணும்னா நீ சொன்னதை நாங்களே நம்பிட்டோம் அப்படின்னு இப்போ பீட்டர் சொல்லிட்டு இருப்பான். பட் நான் ஒன்றும் உங்களை ஏமாத்தலை, நான் உண்மையை தான் சொல்கிறேன், சீரியஸாக. இதுக்கு முன்னாடி இங்கே எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ப்ராமிஸா அப்படின்னு லூசி ரொம்ப ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். கமான் லூ, இது ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு, உன்னோட ஜோக்கை நீ பெட்டர் இப்போவே நிறுத்திடு அப்படின்னு பீட்டர் சொல்வான். லூசியோட முகமே பயங்கர ரெட் கலர்ல அங்கே மாறிடும். அது ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுமா, ஆனால் அதுக்கு என்ன சொல்லனே தெரியாதா, பயங்கரமாக அங்கே அழுக ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்த சில நாட்கள் லூசி ரொம்ப ரொம்ப மிசரபிளாக இருக்கும். அவங்க எல்லார்கிட்டையும் ஒழுங்காக நார்மலாக பேசுறதுக்கு லூசி நான் பண்ணது எல்லாமே சும்மா ஜோக்குக்கு தான் பண்ணேன், ஃபன்னுக்கு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த சுச்சுவேஷனை நார்மல் ஆக்கியிருக்கலாம். ஆனால் லூசி அப்படி பண்ணலை. லூசி ரொம்ப ரொம்ப உண்மையான பொண்ணு, நான் பார்த்தது கரெக்ட் தான் அப்படின்னு லூசிக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஆனால் அது அவங்க கிட்ட ஒழுங்காக எடுத்து சொல்ல அதுக்கு தெரியலை. அவங்க எல்லாருமே லூசி சும்மா காமெடி தான் பண்ணிகிட்ருக்கு, ரொம்ப சில்லியான பொய்யை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் லூசிக்கிட்ட ஒழுங்காக பேசாமையே இருப்பாங்க. மூத்ததுங்க 2 பேரும், அதாவது பீட்டரும் சூசனும் தெரியாமல் லூசிக்கிட்ட அந்த மாதிரி நடந்துட்டுருப்பாங்க. வேணும்னே லூசியை ஹர்ட் பண்ணணும்னு இல்லை, தெரியாமல் அவங்க அப்படி பண்ணிகிட்ருப்பாங்களா. ஆனால் எட்மண்ட் அப்படி இல்லை, லூசியை போட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பான். வேணும்னே லூசியை கிண்டல் அடிக்கிறது, நக்கலாக சிரிக்கிறது. அண்ட் இந்த வீட்டில் இருக்கிற மித்த கபோர்ட்ஸ்லாம் வேற புதுசாக ஏதாவது கண்ட்ரியை கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்டு லூசியை ரொம்ப வம்பிழுத்துட்டு இருப்பான். அடுத்து வந்த நாட்கள் ஃபுல்லுமே ரொம்ப சூப்பராக இருக்குமா. அதுதான் லூசியை ரொம்ப ரொம்ப எரிச்சலாக்குச்சு. ஏன்னா அந்த நாட்கள் ஃபுல்லுமே வெதர்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இவங்க எல்லாருமே எப்போவுமே வெளியிலேயே தான் இருப்பாங்க. மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் வெளியிலேயே தான் இருந்தாங்க. நல்லா குளிச்சுட்டு மீன் பிடிச்சிட்டு மரங்களில் ஏறிட்டு அங்கே அப்படியே புல்லில் படுத்துட்டு இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஆனால் லூசினால் மட்டும் இதை என்ஜாயே பண்ண முடியாது. அடுத்த நாள் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருமா, மதியம் வரைக்கும் பெஞ்சிட்டே இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிடுவாங்க. ஒளிஞ்சு பிடிச்சி சூசன் தான் கேட்சராக இருக்குமா, எல்லாரும் போய் ஒளிய ஆரம்பிச்சிருவாங்க. லூசி வேட்ரோப் இருந்தால் அந்த ரூமுக்கே போகும். அங்கே போய் ஒளியணும்னு அது மீன் பண்ணி அங்கே போகலை. லூசி இதில் போய் ஒளிஞ்சிச்சுன்னா தேவையில்லாமல் இவங்க எல்லாரும் திரும்ப அதை பற்றியே பேசி லூசியை வம்பிழுப்பாங்க, எரிச்சல் ஏற்றுவாங்கன்னு லூசிக்கு நல்லாவே தெரியுமா. ஸோ அதுக்காக அது அந்த ரூமுக்கு போகாது. ஆனால் திரும்பவும் ஒரு தடவை உள்ளுக்குள்ளே இருக்கிறத பார்க்கலாம் அப்படின்னு மீன் பண்ணி அங்கே போகும். ஏன்னா உண்மையாகவே நம்ம பார்த்த நார்னி அங்கே இருக்கா, அந்த ஃபான் அங்கே இருக்காரா, இல்லைன்னா நம்ம கனவு தான் கண்டோமா அப்படின்னு லூசிக்கே சந்தேகம் வந்துடும். அதனால தான் லூசி திரும்ப அந்த வேட்ரோப்குள்ளே போகும். இந்த வீடு நல்லா பெருசாக காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஒளிறதுக்கான நிறைய இடங்கள் இந்த வீட்டில் இருக்குமா. ஸோ ஒரு தடவை மட்டும் உள்ளே போய் பார்த்துட்டு எதுவும் இல்லைன்னா திரும்ப நம்ம வேறு இடத்துலையாவது போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு லூசி யோசிச்சுட்டு போகும். பட் லூசி அந்த வேட்ரோப்பில் காலடி எடுத்து வைக்கும் போது வெளியில்
பேசேஜ்ல யாரோ ஓடி வர சத்தம் கேட்குமா. ஸோ வேகமா லூசி உள்ளுக்குள்ள போயிட்டு கதவை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடாது, லைட்டா ஓப்பன் பண்ணி தான் வைக்கும். ஏன்னா லூசிக்கு நல்லாவே தெரியும் இப்படி வேட்ரோப்குள்ள போயிட்டு உள்ள வழியா க்ளோஸ் பண்றது ரொம்ப முட்டாள்தனமானது, என்னதான் இது மேஜிக்கல் வேட்ரோப்பா இருந்தாலுமேனு. யாருன்னு பார்த்தா கரெக்டா லூசி அந்த வேட்ரோப்குள்ள நுழைஞ்சக்கப்புறம் எட்மண்ட் அந்த ரூம்குள்ள வருவான். உடனே அவனும் அந்த வேட்ரோப்குள்ள போகணும்னு டிசைட் பண்ணிடுவான். அது ஒளிறதுக்கான கரெக்டான பிளேஸா இருக்குன்ற காரணத்துக்காகலாம் கிடையாது. ஆனா லூசியா அது கற்பனை பண்ண அந்த நாட்டை வச்சு திரும்ப கிண்டல் பண்ணணுன்றதுக்காக. அந்த டோர் அவன் நல்லா ஓபன் பண்ணுவானா, அதுக்குள்ள எப்பவும் போல கோட்ஸா தொங்கிட்டு இருக்கும். மாத் பால் ஸ்மெல்லும் நல்லா வந்துட்டு இருக்கும். நல்லா இருட்டா இருக்கும், அவ்வளோ சைலண்டா இருக்கும். லூசியா அங்க சுத்தமா காணோம். சூசன் தான் அவளை பிடிக்க வந்துட்டான்னு நினைச்சிட்டா போல, அதுக்காக தான் இப்படி பின்னாடி அப்படியே அமைதியா நிக்கிறா அப்படின்னு எட்மண்ட் அவனுக்குள்ளேயே பேசிட்டு உள்ள போவான். அவன் அந்த வேட்ரோப்குள்ள போயிட்டு டோரை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுவான். அது எவ்வளோ முட்டாள்தனமா இருக்குன்னு அவனுக்கே தெரியாம. தென் அந்த இருட்டில் அவன் லூசியை தேடுவானா, இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ்ல அவன் லூசியை தொட்டுருவான் அப்படின்னு தான் அவன் நினைப்பான். ஆனா லூசியா அங்க காணோம். அவன் இப்போ பின்னாடி திரும்பி அந்த வேட்ரோப் கதவை திறக்க போவானா, ஓபன் பண்ண போவான். பார்த்தா அங்க அந்த வேட்ரோப் கதவையே காணோம். அவனுக்கு இது சுத்தமா பிடிக்கல. அந்த கதவு எங்க இருக்குன்னு வேக வேகமா எல்லா டைரக்ஷன்லயும் தேடுவான். லூசி, லூ நீ எங்க இருக்க, நீ இங்கதான் இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அவன் பயங்கரமா கத்துவான். ஆனா லூசி கிட்ட இருந்து அங்க எந்த ஒரு பதிலும் வராது. எட்மண்ட் அப்போதான் அவனோட ஓன் வாய்ஸையே நோட்டீஸ் பண்ணுவான். ஒரு கபோர்ட்குள்ள அடைச்சி இருக்கும்போது கத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த சவுண்ட் இருக்காது. ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல கத்தும் போது ஒரு சவுண்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது அவனுக்கு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு ரொம்பவே அங்க கோல்டா இருக்குமா. அங்க தூரத்துல இருந்து வர வெளிச்சத்தை அவன் பார்ப்பான். நல்ல வேலைக்கு டோர் அதுவாவே ஓப்பன் ஆயிடுச்சு போல அப்படின்னு அவன் சொல்லிட்டு லூசியை பத்தி கம்ப்ளீட்டா மறந்துட்டு வெளிச்சம் வர பக்கமா அவன் போயிட்டு இருப்பான். வார்ட்ரோபோட கதவு அந்த பக்கம் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு அவன் போவான். ஆனா அவன் அங்கிருந்து கீழே இறங்கும் போது அந்த ஸ்பேர் ரூம்ல, அந்த எம்டி ரூம்ல அவன் இறங்க மாட்டான். அதுக்கு பதிலா நல்ல அடர்த்தியான மரங்கள் இருக்கிற காட்டுக்கு நடுவில் அவன் இருப்பான். அவனோட காலுக்கு கீழே நல்லா கிறிஸ்பா இருக்கிற ட்ரை ஸ்னோவா இருந்தது. அண்ட் மேல மரங்களோட கிளைகள்லையும் ஃபுல்லா ஸ்னோவா கவர் ஆகி இருந்தது. வானம் நல்லா பேலான ப்ளூ கலர்ல இருந்ததா. நல்ல ஃபைனான வின்டர் மார்னிங்ல தான் இந்த மாதிரி வானம் இருக்குன்னு எட்மண்டுக்கு நல்லாவே தெரியும். எட்மண்ட் அப்படியே முன்னாடி பார்ப்பான். அந்த இடமே அவ்வளோ அமைதியா இருந்தது. இந்த நாட்டிலேயே உயிரோட இருக்கிற கிரியேச்சர் நம்ம தான் போல அப்படின்னு தான் எட்மண்டுக்கு தோணும். ஏன்னா அங்க ஒரு ரேபிட்டை பார்க்க முடியாது. ஆனா அந்த காடு அவனோட கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நல்லா பறந்து விரிஞ்சிருக்கும். அவனுக்கு குளிர்ல பயங்கரமா அங்க நடுங்க ஆரம்பிச்சிருவான். தான் லூசியை தேடி நம்ம வந்தோன்றதே அவனுக்கு ஞாபகம் வரும். அண்ட் லூசியை இந்த விஷயத்துல நம்ம எப்படிலாம் கிண்டல் பண்ணோம் அப்படின்றத நினைச்சோம் அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இமேஜினரி கண்ட்ரின்னு எட்மண்ட் கிண்டல் பண்ணது இப்போ இமேஜினரி கண்ட்ரியே இல்ல, லூசி பக்கத்துல தான் இங்க எங்கேயாவது இருப்பான்னு நினைச்சிட்டு லூசி நானும் இங்கே தான் இருக்கேன் எட்மண்ட் அப்படின்னு எட்மண்ட் பயங்கரமாக அங்கே கத்த ஆரம்பிச்சிருவான். அவகிட்ட நம்ம அப்படி நடந்துக்கிட்டதுக்காக நம்ம மேலே அவள் கோவமா இருக்காளோ அப்படின்னு எட்மண்ட் யோசிப்பான். ஆனால் நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்னு எட்மண்ட்னால ஒத்துக்கவே முடியாது. பட் இப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சான அமைதியான கோல்டான பிளேஸில் தனியாக இருக்கவும் எட்மண்டுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவனுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஸோ திரும்ப அவன் லூசின்னு கத்த ஆரம்பிச்சிருவான். லூ, நான் உன்னை நம்பாமல் இருந்ததுக்கு ஐம் சாரி, நீ சொன்னது எல்லாமே உண்மைதான், இப்போ வெளியில வா, சமாதானம் ஆயிக்கலாம் அப்படின்னு அவன் கத்துவான். ஸ்டில் அங்க எந்த ஒரு பதிலும் எட்மண்டுக்கு வராது. பொண்ணுங்களே இப்படிதான், எங்கேயாவது மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கும், சாரி கேட்டாலும் அதை அக்செப்ட் பண்ணாம அப்படின்னு எட்மண்ட் அவனுக்குள்ளேயே சொல்லிட்டு இருப்பான். அவன் இப்போ அவனை சுத்தி அப்படியே பாப்பானா அவனுக்கு இந்த இடமே சுத்தமா பிடிக்கல, திரும்ப வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு அவன் யோசிக்கும் போது அந்த காட்டுக்குள்ள தூரத்துல இருந்து பெல்லு சவுண்ட் அவனுக்கு கேட்கும். அவன் அப்படியே அங்க நின்று அந்த சத்தத்தை கேட்பானா, அந்த சத்தம் இவனை நெருங்குற மாதிரி இருக்கும், நல்லா நெருங்குற மாதிரி இருக்கும். இப்போ கடைசியா அவன் பக்கத்துலயே அந்த சத்தம் அவனுக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். என்னன்னு பார்த்தா 2 ரெயின்டீர் ஒரு ஸ்லெட்ஜை இழுத்துட்டு வந்துட்டு இருக்குங்க. அந்த ரெயின்டீர்ஸுங்க பாக்குறதுக்கு ஷெட்லாண்ட் போனி சைஸ்ல தான் இருந்துச்சுங்க. ஷெட்லாண்ட் போனிஸ்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், குட்டையா இருக்கும்ல குதிரை, அதை தான் போனின்னு சொல்லுவாங்க. ஷெட்லாண்ட் போனிஸ்ன்றது ஒரு ஸ்காட்டிஷ் ப்ரீடுங்க. ஷெட்லாண்டுனா ஸ்காட்லாண்டோட வடக்கு திசையில் நார்த்தன் சைடு ஒரு ஐலாண்ட் இருக்குது, அந்த ஐலாண்டு பேர் தான் ஷெட்லாண்டு. இந்த ஷெட்லாண்டு போனிஸ்லாம் அந்த ஐலாண்டில் இருந்து தான் ஆரிஜினேட்டே ஆச்சு. ஸ்காட்லாண்டில் யாராவது இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஷெல்டின்னு சொல்லுவாங்க. பிக்சர்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ரெயின்டீர்ஸுங்க பார்க்குறதுக்கு அந்த ஷெட்லாண்டு போனி சைஸில் தான் இருக்குங்க. அதுங்களோட தலைமுடிலாம் நல்ல ஒயிட் கலரில் இருந்ததா, அங்கே கொட்டி கிடக்கிற ஸ்னோவை விட பயங்கர ஒயிட் கலரில் இருந்தது. உதயமாகி இருக்கிற சூரியனோட வெளிச்சம் பட்டு அதுங்க தலையில் இருக்கிற கொம்புலாம் நல்ல ஷைன் ஆகி அப்படியே ஃபயரில் நெருப்பில் எரியிற மாதிரி இருக்குங்க. அதுங்களுக்கு மேலே இருக்கிற அந்த ஹார்னஸ்,
குதிரை சேணம்னு சொல்லுவாங்கள்ல, அது நல்லா அடர் சிவப்பு கலரில் இருக்கிற லெதரில் இருக்கும். அதில் ஃபுல்லாக பெல்ஸாக கவர் ஆகியிருக்கும். அந்த ஸ்லெட்ஜில் இந்த ரெயின்டீரை ஓட்டிட்டு வரவர் உட்காந்துருப்பாரு. அவர் நல்லா குண்டாக இருக்கிற ஒரு குள்ள மனிதர். அவர் எந்திரிச்சு நின்னார்னா 3 அடி தான் இருப்பார். இதான் இருந்துச்சு அவரை பார்க்கும்போது. போலார் பியரோட ரோமத்தில் செஞ்ச அந்த ஃபர் கோட் போட்டிருப்பாரா. அவரோட தலையில் ரெட் கலர் குல்லா போட்டிருப்பாரு. அதில் நல்லா நீளமான கோல்டன் டேசல்ஸ் தொங்கிட்டு இருக்கும். நிறைய தாடி வச்சிருப்பாரா. அவரோட தாடி அவரோட கால் முட்டி வரைக்கும் நல்ல நீளமாக இருக்கும். ஆனால் அவருக்கு பின்னாடி அந்த ஸ்லெட்ஜோட மிடில் உயரமான சீட்டில் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன் உட்காந்துருப்பாங்க. நல்ல ஒரு பெரிய லேடி. எட்மண்ட் இது வரைக்கும் இவங்கள மாதிரி ஒரு உயரமான பெண்மணியை பார்த்ததே கிடையாது. அவங்களும் ஒயிட் ஃபர் தான் போட்டிருப்பாங்களா. அவங்களோட கழுத்து வரைக்கும் நல்லா அது சுற்றி இருக்கும். அவங்களோட கையில் நல்ல நீளமான ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற கோல்டன் மந்திரக்கோலை வச்சுருப்பாங்க. அவங்களோட தலையிலையும் கோல்டன் கிரீடம் இருக்கும். அவங்களோட ஃபேஸ் நல்லா ஒயிட்டாக இருக்கும். பட் வெளுத்து போன மாதிரி இருக்காது. ஆனால் ஸ்னோ அப்புறம் பேப்பர் இல்லைன்னா ஐசிங் சுகர்லாம் இருக்கும்ல, அது எந்த கலரில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். எக்ஸப்ட் அவங்களோட வாய் நல்ல சிவப்பு கலரில் இருக்கும். அவங்களோட முகமே நல்லா அழகாக இருக்குமா. ஆனால் அவங்களோட முகத்தில் அப்படியே ரொம்ப பெருமையாக, ரொம்ப ஒரு மாதிரி கோல்டாக, ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு முகபாவம் அவங்களுக்கு தெரியும். அந்த ஸ்லெட்ஜு எட்மண்ட் நிற்கிற திசையை பார்த்து நல்லா வந்துட்டு இருக்குமா. நிறுத்து அப்படின்னு அந்த லேடியை அந்த டாஃப் அந்த குள்ள மனிதரை பார்த்து சொல்வாங்களா. அவர் அப்படியே அந்த கயிறை பிடிச்சி இழுத்து அந்த ரெயின்டீரை ஸ்டாப் பண்ணிடுவார். அந்த பயங்கரமான குளிரில் அவங்க மூச்சு விடும்போது அவங்க மூக்குலேருந்து வெளியில் வர காற்றை பார்க்குறதுக்கு புகை மாதிரி இருக்கும். நீ எந்த உயிரினம் அப்படின்னு அந்த லேடி இப்போது எட்மண்டை நல்லா உத்து பார்த்து கேட்பாங்க. நான் என் பேர் எட்மண்ட் அப்படின்னு எட்மண்ட் ஒரு மாதிரி ஆக்வர்டாக சொல்லுவான். அவனுக்கு அந்த லேடி அவனை ஒரு மாதிரி பார்க்குறது சுத்தமாக பிடிக்கல. அந்த லேடி இப்போ அவங்களோட 2 புருவத்தையும் நல்லா சுருக்கிட்டு, இப்படி தான் நீ உன்னோட ராணிக்கிட்ட பேசுவியா அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கத்துவாங்க. ஐ பெக் யுவர் பாடன் யுவர் மெஜஸ்டி, எனக்கு தெரியாது அப்படின்னு எட்மண்ட் சொல்வான். நார்னியாவின் ராணியை உனக்கு தெரியாதா? இதுக்கப்புறம் உனக்கு நல்லாவே எங்களை பற்றி தெரியும். ஆனால் நான் திரும்ப கேட்குறேன், நீ யார் அப்படின்னு அவங்க கத்துவாங்க. ப்ளீஸ் யுவர் மெஜஸ்டி, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே எனக்கு புரியலை. நான் ஸ்கூல் படிக்கிறேன். அட்லீஸ்ட் எனக்கு இப்போ ஹாலிடேஸ் தான் அப்படின்னு எட்மண்ட் சொல்வான். இதோட சாப்டர் 3 எட்மண்ட் அண்ட் தி வார்ட்ரோப் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாரையும் சாப்டர் 4 டர்க்கிஷ் டிலைட்டில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye tales by Minnie.